ஜெய்பீம். தஞ்சாவூர் மாவட்டம் மேலவூர் கிராமம் தலித் சமூகத்தை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் தான் அபினேஷ். இவர் அந்த கிராமத்து மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றாரு. நான் சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவனாக படித்து வரும்போதே எனக்கு தெரிஞ்ச விழிப்புணர்வு, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மக்களுக்கு இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்கிறது, இது மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸில் செயல்பட்டு வந்தேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலமாக தமிழ்நாடு திட்டங்களோட விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் லெட்டர் போடுறது வாடிக்கையாகவே வச்சுருந்துருக்காரு. அதே மாதிரி தான் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமாக RTI போட்டிருக்காரு. அதே கிராமத்து கல்லர் சாதியை சேர்ந்த தனியார் கான்ட்ராக்டர் கார்த்திக் அப்படின்றவர் அபினேஷை மிரட்டியிருக்காரு. எனக்கு சந்தேகமாகிடுச்சு. நான் அரசு அலுவலகத்தில் தகவல் கேட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தனிநபர் ஒப்பந்ததாரர், நீங்கள் எப்படி இது சம்மந்தமான தகவலை என்கிட்ட கேட்குறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி தம்பி, அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே தகவல் கேட்குறவங்களோட விவரங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ரூலே இருக்கு. இதனால தன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் காவல்துறைக்கிட்டையும் அபினேஷ் புகார் கொடுத்திருக்காரு. இந்த சட்டப்பிரிவுகள் கீழே நடவடிக்கை எடுத்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு SC/ST ஆக்ட் செக்ஷன் 15A படியும் சோஷியல் ஃப்ளவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படியும் எனக்கு உரிய பாதுகாப்பு வேணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரத்தநாடு DSP அலுவலகத்துக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நான் மனு செஞ்சிருந்தேன். இந்த நிலைமையில தீபாவளி அன்னைக்கு அபினேஷ் கடத்தெருவுக்கு போய் திரும்பி வரும்போது சாதி இந்துக்கள் பொது இடத்துல பட்டாசு வெடிச்சு பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அபினேஷ் காவல்துறை கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. இதை பொறுத்துக்க முடியாத சாதி இந்துக்கள் தலித் மக்களோட குடியிருப்புக்குள்ள புகுந்து அபினேஷ் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி கடுமையா தாக்கியிருக்காங்க. இதை தட்டி கேட்க வந்த அபினேஷோட தம்பியும் அம்மாவையும் தாக்கியிருக்காங்க. வீட்டுக்கு என்னப்பா எல்லாரும் வந்திருக்கீங்களே, என்னப்பான்னு நான் கத்தும்னா எங்கே உன் பையன் எங்கே வெளில வர சொல்லணும்ல. எதுக்குப்பா, என்னன்னு சொல்லுப்பா, உன் பையனை நான் காலி பண்ணாமல் இருக்க மாட்டேன். டப்புன்னு ஒடியாந்து அடித்து எங்கள் வீட்டில் உள்ள பொருளுங்கள்லாம் உடச்சி எண்ணெயை பிடிச்சி அடித்து கல்லெல்லாம் அந்த உடஞ்சி நான் ரொம்ப அவதிப்பட்டு போய் சுத்தமாக பொழச்சாமான்னு தப்பிச்சு மெடிக்கலுக்கு வரதுக்கு ஆம்புலன்ஸுக்கு 108க்கு ஃபோன் அடிச்சு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிஞ்சும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாம காலம் கடத்திட்டு இருக்காங்க காவல்துறை. எப்போதுமே அப்படிதான், அவங்களாம் வம்புழுத்து அவங்களாம் அடிப்பாங்க. நாங்கள் இல்லை எங்கள் மேலே தப்பு, அவங்க எங்கள் பையன் மேலேயும் தப்பு, உங்கள் மேலேயும் தப்பு, இனிமேல் எதுவும் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் பண்ணதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க எல்லாம். இதான் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அது மாதிரி தான் வம்புழுப்பாங்க. பாதிக்கப்பட்ட அபினேஷும் அவரோட குடும்பத்தினரும் என்ன சொல்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம்.